என்னங்க பிரச்சனை அந்த பரிதாபங்கள் சேனலுக்கு, கோபி சுதாகருக்கு? எங்க ஆளுங்களை பத்தி பேசுறாங்க. பொட்டு வச்சா பிரச்சனையா? ஆமா, பொட்டு வைப்போம். என்ன காலர் தூக்கி விட்டா பிரச்சனையா? அதனால என்ன தூக்கி விடுவோம். எங்களை பத்தி பேசுறதுக்கு அவங்க யாரு? நாங்க கேஸ் கொடுக்கலான்னு இருக்கோங்க. கேஸ் கொடுத்துட்டோம் கேஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கதறிட்டு இருக்காங்க. அந்த கதலை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிருவோம். அந்த சொசைட்டி பாவங்கள் வீடியோ ஃபுல்லாவே பாருங்களேன். எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு சிரிக்கணும்னு தோணலை. எல்லாரும் இடத்துலையுமே சிந்திக்க தான் வச்சாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொசைட்டி பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க பரிதாபங்கள் சேனலில். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் நார்மலாக ஒரு பொதுவான ஒரு விஷயத்தில் தான் சொன்னாங்க. எந்த ஒரு சமுதாயத்தை குறிப்பிட்டோ இல்லை எந்த ஒரு ஜாதியை குறிப்பிட்டுமே அவங்க சொல்லலை. ஒரு பொதுவான ஒரு இதில் மட்டும்தான் அந்த வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. இப்போது ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க யாரை நோக்கி போட்டிருக்காங்க அப்படின்றத அவங்களுக்கு அது எரிகலாக போகும்போது அவங்களுக்கு அது வலிக்கும். பொது வாழ்க்கையில் இருக்க நமக்கு வந்து அது வலிக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. இப்போ அது வந்து ஒரு சில கொந்தளிக்கிறாங்க இல்லைங்களா, இந்த கொந்தளிக்கிறவங்களுக்கு வந்து மேபி அவங்கள அவங்க தாக்கி பேசிட்டாங்கன்னு நினைக்கிறாங்களே நம்ம. ஏன்னா குற்றமுள்ள நினைச்சு தான் குறுக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி யாரும் அவங்க தாக்கி பேசலை. அவங்க பொதுவாக தான் சொன்னாங்க, சொசைட்டி இப்படி தான் இருக்குன்றத தான் அவங்க சொன்னாங்க. ஒருத்தருக்கு பிறந்த நாளுங்க. இப்போ நமக்குலாம் பிறந்த நாள் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 50 பேர் 100 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடுவோம், அதோட முடிச்சிருவோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ்னு கூப்பிடுவோம். இதே வந்து ஒரு கட்சியில் இருக்க ஒரு சங்கத்தில் இருக்க தலைவருக்கு வந்து பிறந்த நாள் அப்படின்னா ஒரு 100 வண்டி 50 வண்டி எடுத்து எல்லாம் கிளம்பிடுறாங்க, எல்லாம் போயிடறாங்க. அந்த வண்டியில் போகிறத தவிர்த்து அது என்னன்னா எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து தொங்கிட்டு தான் போகிறாங்க, பிடிக்கிறாங்க. அதை தான் வந்து அந்த வீடியோவில் போட்டிருந்தாங்க. நடக்கிறதா எது நடக்காதுன்னு அவங்க போட்டுடல, நடக்கிறதான் போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் தொங்கிட்டே போகிறாங்க. காவல்துறையும் வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த தொங்கிட்டே போகிறத வந்து அவங்க பார்க்குறாங்களா இல்லை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்காங்களான்றது தெரியல. அப்படி போகிறது நம்ம கண் கூட பார்க்குறோம் தானே. மற்றவங்களை விட்டுருவாங்க. ஒருத்தர் நான் நம்பி தானே அந்த வண்டியில் ஏறி வராங்க. ஸோ தொங்கிட்டே வராங்க இல்லைங்களா. தொங்கிட்டு வர்றவங்க வந்து ஏன் தொங்கிட்டே வரணும்? உள்ள சீட்டில் இடம் இல்லையா? உட்கார வைக்கலாம்ல. உட்கார வைக்கக்கூடாது. அதான அரசியல். இங்கே ஒருத்தங்க ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறாங்க. ஸோ ரிலீஸ் ஆகுறாங்க அப்படின்ற தருணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி வந்து பாராட்டு விழா மாதிரி நடத்தி அத்தனாயிரம் பேர் கூடி அந்த விஷயம் பண்ணணுமா? அவங்க என்ன சுதந்திர போராட்டத்துக்காக போயிட்டு இருந்தாங்க. ஒரு கொலை பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுவும் வந்து நிரபராதின்னு கோர்ட் இன்னும் நிரூபணம் பண்ணலை. அவங்களுக்கு ஒரு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. வெளில வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து இவ்வளோ பெரிய கொண்டாட்டமாக ஒரு பாராட்டு விழா நடத்தணுமா? கொலை பண்ணதுக்கு பாராட்டு விழாவா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இதில் ஒரு அரசியல் இருக்குது. இந்த அரசியல் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு சங்கத்துக்கும் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு தலைவர்கள், அந்த தலைவர்களுக்கான ஓட்டு வங்கின்னு ஒன்று இருக்குது. அந்த ஓட்டு வங்கியை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஒரு பெரும்பான்மையான ஒரு அரசியல் கட்சிகள் வந்து அவங்களுடைய ஒரு கூட்டணியோ இல்லை அவங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏ சீட்டு 2 எம்எல்ஏ சீட்டு போட்டு அந்த ஜாதிகள் கட்சிகளை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கூட்டணியில் வச்சுக்கிட்டு. ஸோ இது யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம் தான். புதுசாக யாரும் எதுவும் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை. யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொசைட்டியில் வந்து இந்த ஒரு 70 வருஷம் ஆட்சி காலத்தில் எல்லாருமே இதை மாற்றி இன்றைக்கி வரைக்கும் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஒரு பெரும்பாலான கட்சிகள் ஒரு ஜாதி சங்கத்தையோ அந்த சங்கத்தை நம்பி இருக்கக்கூடிய அந்த எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, அந்த பெரும்பாலான கட்சி, அந்த கட்சியில் இருந்து இருக்கக்கூடிய சங்கம், அந்த சங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லைங்களா. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு என்ன வழி, நல்லா படிக்க வைக்கணும், ஒரு நல்ல ஒரு வீடு வாசல், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் அந்த மக்கள் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம அந்த சங்கங்களே ஆரம்பிச்சிருக்கோம். அதை மறந்துட்டு நாளைக்கு நமக்குன்ற மாதிரி இல்லாமல் மக்களுக்கு என்ன செய்ய முடியுன்றதை பார்த்து மக்களுக்கான ஒரு தேடலாக வந்து அந்த சங்கங்கள் செயல்படணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோங்க. அதை தான் அந்த வீடியோலையுமே சொல்லியிருந்தாங்க. உண்மையாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோபி சுதாகரை வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அந்த பரிதாபங்கள் டீம் டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா அந்த கண்டென்ட் இப்படி ஒரு கண்டென்ட் வந்து மக்களுக்கு இந்த டைமில் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க யோசிச்ச விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா ஒரு லெவல் வரைக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக அவங்க ஒரு கண்டென்ட் அந்த சேனல் வந்து வளர்ந்துருச்சு அப்படின்னாலே மேபி ஒரு கட்சி சார்ந்து அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை கட்சிக்கு ஒரு பிஆர் டீம் மாதிரியோ செயல்படக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு இருக்கக்கூடிய சமுதாய பிரச்சனையை வந்து இந்த அளவுக்கு ஒரு எதிர்த்து போராடணும், ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற சொல்லி அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்காச்சும் தோணுச்சு இல்லைங்களா. ஸோ நாங்கள் வந்து வி சப்போர்ட்ஸ் கோபி சுதாகர். நாங்கள் அவங்களுக்கு வி ஸ்டாண்ட் ஃபார் தெம். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் கேட்டுக்கிறோம். ஏன்னா இதுதான் வந்து இப்போ தேவையான ஒரு கண்டென்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கண்டிப்பாக தாழ்மையோட கேட்டுக்கிறோம்.